Hi students, exercise 5.1, question number 1. Obtain the equation of the circle with radius 5 cm and touching x-axis at the origin in general form கொடுத்துறாங்க. ஸோ சம்மோட மீனிங் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் 5 cm இருக்கிற மாதிரி x-axisல நம்மளால் எத்தனை சர்க்கிள் ட்ரா பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா x-axis y-axis எடுத்துங்க. இந்த x-axisல ரேடியஸ் 5 cm சர்க்கிள் ட்ரா பண்ண சொன்னாங்கன்னா நம்ம எத்தனை சர்க்கிள் வேணாலும் இந்த x-axisல நம்மளால் ட்ரா பண்ண முடியும். ஓகேங்களா. பட் கொடுத்த கொஷினில் பார்த்தீங்கன்னா டச்சிங் x-axis அட் த ஆரிஜின் கொடுத்துறாங்க. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். ஆரிஜின்ற லைன் தான் இம்பார்ட்டன்ட். ஆரிஜினில் அந்த டச் ஆகிற மாதிரி எத்தனை சர்க்கிள் ட்ரா பண்ண முடியும். ரேடியஸ் 5 cm இருக்கிற மாதிரி x-axisல ஆரிஜினில் டச் ஆகிற மாதிரி எத்தனை சர்க்கிள் ட்ரா பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சர்க்கிள் தான் ட்ரா பண்ண முடியும். இட் இஸ் a x-axis. இதுதான் x-axis. இந்த x-axisல இட் இஸ் a ஆரிஜின். இந்த ஆரிஜினில் டச் ஆகிற மாதிரி எத்தனை சர்க்கிள் ட்ரா பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சர்க்கிள் ட்ரா பண்ண முடியும். ஸோ இங்கே ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண முடியும் அண்டு இங்கே ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண முடியும். இட் இஸ் ஏ x-axis. ஸோ ரெண்டு சர்க்கிளுக்கு தவிர நம்மளால் ஆரிஜினில் டச் ஆகிற மாதிரி ரெண்டு சர்க்கிளுக்கு மேலே ட்ரா பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் இமேஜின் பண்ணலாம் ஏன் சார் இப்படி ட்ரா பண்ண முடியாதுன்னு பார்ப்பீங்க. இப்படி ட்ரா பண்ணால் இது என்ன ஆக்சிஸ், இது y-axisல டச் ஆகிற மாதிரி போய்டும். ஸோ அப்போ நம்மளால் இந்த இடத்துல எத்தனை சர்க்கிள் வரும், 2 சர்க்கிள்ஸ் தான் நம்ம இதெல்லாம் ட்ரா பண்ண முடியும். ஸோ இதில் 2 சர்க்கிள்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இந்த சர்க்கிளில் இதுதான் சென்டர் பாயிண்ட்டு, இந்த சர்க்கிளில் இது சென்டர் பாயிண்ட்டு. இப்போ இந்த இடத்துல நமக்கு சென்டர் பாயிண்ட் தேவைப்படுது. இப்போ நம்ம இந்த சர்க்கிள் எவ்வளோ ரேடியஸில் ட்ரா பண்ணணும், 5 cm ட்ரா பண்ணணும். ஸோ அப்போ இங்கே ஆரிஜின்லேருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 5, தட் இஸ் ரேடியஸ் இந்த இடத்துல 5ன்னு வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆரிஜின்லேருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும்னா இந்த ரேடியஸ் இஸ் 5ன்னு வரும். இப்போட பாயிண்ட் நோட் பண்ணணும். இது என்ன ஆக்சிஸில் இருக்குது, y-axisல இருக்குது. அப்போ y-axisல இது பாசிட்டிவ் சைடு. அப்போ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணால் இது 0,5 நோட் பண்ணலாமா தான். இது 0,5 சொல்லலாம். இது y-axisல. இது y-axisல நெகட்டிவ் சைடு இருக்குது. அப்போ இதோட சென்டர் பாயிண்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0,-5ன்னு வரும். ஓகேங்களா சார். y-axisல இது நெகட்டிவ் சைடு. அப்போ 0,-5. கேட்குற கொஷினில் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் நம்மளை ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. கொஷின் பாருங்கள், அப்டைன் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் இன் ஜென்ரல் ஃபார்மில் கொடுக்க போகிறீங்க ஆன்சர். இப்போ இதோட ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள், இதோட ஃபார்மில் வந்து x மைனஸ் h த ஹோல் பவர் ஸ்கொயர் ப்ளஸ் y மைனஸ் k த ஹோல் பவர் ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர். இதில் h அண்டு k எதை மென்ஷன் பண்ணால் சென்டர் பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணணும். h, kன்றது சென்டர் பாயிண்ட்டு. ஸோ அப்போ தேஃபு இதில் h, kன்னு எடுத்துக்கலாம். ஸோ h, k இஸ் ஈக்குவல் டு சென்டர் பாயிண்ட். இந்த பக்கம் என்ன இருக்குது 0,5, இந்த பக்கம் என்ன இருக்குது 0,-. ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி போடும்போது ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இதை 0, +or-5ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இதில் ஹோட வேல்யூ வந்து 0, கேயோட வேல்யூ வந்து +or-5 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இது சென்டர் பாயிண்ட் வந்தாச்சு. அடுத்தது ரேடியஸ். ரேடியஸ் கிவன் கொஷின்லேயே கொடுத்தா ரேடியஸ் எவ்வளோ 5 cm. டயக்ராம் வைஸாக பார்த்தாலும் 5 cm. அப்போ ரேடியஸ் r இஸ் ஈக்குவல் டு 5 என்ட்ரி பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல இருக்கிற சென்டர் பாயிண்ட்டும் ரேடியஸும் இந்த ஃபார்முலாவில் என்ட்ரி பண்ணலாம். ஸோ ஃபார்முலா வைஸாக பார்த்தீங்கன்னா இதில் x மைனஸ் h. ஸோ இதை என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இதில் x மைனஸ் ஹோட பாயிண்ட் வந்து இதில் 0. அப்போ x மைனஸ் 0 த ஹோல் பவர் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபார்முலா வைஸாக y மைனஸ் k த ஹோல் பவர் ஸ்கொயர். y மைனஸ் இதில் கேவோட பாயிண்ட் என்னது +or-5ங்குது. ஸோ இதில் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு +or-5 க்ளோஸ் த ப்ராக்கெட், அதுக்கு மேலே ஹோல் பவர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர். அவரோட வேல்யூ 5. ஸோ அப்ளை பண்ணுறப்போ 5 ஸ்கொயர். ஸோ 5 ஸ்கொயர் பண்ணுறப்போ 25 வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா x மைனஸ் 0 மைனஸ் பண்ணிடும் எக்ஸ்ன்னு வரும். அதுக்கு மேலே ஸ்கொயர் இருக்கிறதுனால இட் இஸ் a x ஸ்கொயர்னு வரும். ப்ளஸ் இட் இஸ் அ ஃபார்முலா ஃபார் என்னது a மைனஸ் p த ஹோல் பவர் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ அதோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். த ஃபார்முலா இஸ் a மைனஸ் b த ஹோல் பவர் ஸ்கொயர். ஃபார்முலா என்ன கிடைக்கும், தட் இஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab வரும். இந்த இடத்துல ஏன்றது என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏன்றது ஒய்யாக இருக்குது, மைனஸ் மைனஸ் அண்ட் b ரிட்டர்னது +or-5 இருக்குது. ஸோ ஃபார்முலா வைஸாக ஃபஸ்ட்டு ஏவை ஸ்கொயர் பண்ணுறப்போ a ஸ்கொயர், இந்த இடத்துல ஏன்றது y. ஸோ அப்ளை பண்ணுறப்போ இட் இஸ் a y ஸ்கொயர். ஃபார்முலா ப்ளஸ்ஸு, இந்த ப்ளஸ்ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். இதில் b ஸ்கொயர், bன்றது +or-5. ஸோ இதில் +or-5 ஹோல் பவர் ஸ்கொயர். ஃபார்முலா வைஸாக -2ab அப்ளை பண்ணுங்கள். ஸோ -2
a என்ற term y and b என்ற term plus or minus 5 இதில் plus or minus 5 இந்த equal 25 உள்ள வரும் என்னிடம் minus 25 வரும் இது உள்ள வந்ததனால இது என்னிடம் equal to 0 வந்துடுச்சு இப்போ அடுத்த ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும் இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் பண்ணாலும் 25 தான் மைனஸ் 5 ஸ்கொயர் பண்ணாலும் 25 தான் அப்போ டோட்டலாக இது என்னது ப்ளஸ் 25 ஸோ இதில் ப்ளஸ் 25 என்ட்ரி பண்ணிக்கலாம் அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மல்டிபிள் மைனஸ் 2y இன்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 இருக்குது இப்போ ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு சைன் நம்ம அப்ளை பண்ணிடலாம் இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் அண்ட் நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் வரும் தட் இஸ் அ ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ளஸ்ன்னு போட்டாலும் சரி நம்மளோட சாய்ஸ் தான் சரி ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணுங்கள் நம்பர்ஸை அப்ளை பண்ணி 5 2s are 10 இங்கே ஒரு y ஸோ 10y ஸோ இங்கே ஒரு மைனஸ் 25 ஈக்குவல் டு 0 இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 25 மைனஸ் 25 கேன்சல் ஆகிடும் இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்த ஆன்சர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இந்த இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ் 10y ஈக்குவல் டு 0 ஸோ இதுதான் இந்த இடத்துல இந்த சம்மோட ஆன்சர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சர்க்கிளோட ஈக்குவேஷன் நமக்கு ரெண்டு ஆன்சர் கிடச்சிருக்குது எப்படி ரெண்டு ஆன்சர்னா ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன் இதோட சர்க்கிளோட ஈக்குவேஷன் நமக்கு வேணும் ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 10y இஸ் ஈக்குவல் டு 0 இன்னொரு சர்க்கிளோட ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 10y இஸ் ஈக்குவல் டு 0 ஸோ இதில் வந்து ரெண்டு சர்க்கிளோட ஈக்குவேஷன் ஆன்சர் இன் ஜென்ரல் ஃபார்மில் நாம் ஆன்சர் கொடுத்தாச்சு